அவங்களுக்கெல்லாம் வந்து வயசே கிடையாது இல்லையா? அவங்கெல்லாம் இத்தனை வயசு தான் இருப்பாங்கன்னு கிடையாது. 1000 ஆண்டுகள் தவம் செய்து பலனை பெற்றவர் விஸ்வாமித்திரர். அப்போ வந்து நல்லாவே இது தெரியுது. இது வந்து நல்லவைகளை பேசுதல் வந்து தவத்தை காட்டிலும் சிறந்தது அப்படிங்கிறது அந்த பூமி நகர்வு மூலமாக அது தெரியப்படுத்துகிறது. ஆதிசேஷன் தெரியப்படுத்துகிறார் அப்படின்னும் சொல்லலாம். உங்களுடைய 1000 ஆண்டு தவ பயனை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க, ஆனால் நான் ஒரு சில மணி நேர பேச்சுகளினுடைய பயனை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது வந்து ரெண்டும் சமமாகாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறாருன்னா இது வந்து இதுக்கு ரொம்ப நல்ல விளக்கம் வந்து விஷ்ணு தான் சொல்லுவார். அதனால் நீங்கள் விஷ்ணுவை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் அப்படி கொஞ்சம் நகர்ந்துக்கிறாரு. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சொல் புதிது, எது உயரும்? விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் இவர்களெல்லாம் ஞானிகள் என்பது நமக்கு தெரியும். இது மாதிரி நிறைய ஞானிகள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு சமயம் விஸ்வாமித்திரர் இருக்கும் இடத்திற்கு, அவர்களெல்லாம் ஆசிரமத்தில் தானே இருப்பார்கள், இடத்திற்கு வசிஷ்டர் வந்தார். வசிஷ்டர் வந்து பேசிக்கொண்டு இருந்து விட்டு விருந்து உண்டு விட்டு விடை பெற்றார் விஸ்வாமித்திரரிடம் இருந்து. விஸ்வாமித்திரர் நல்ல தவ பலன் உடையவர். 1000 ஆண்டுகள், அவங்களுக்கெல்லாம் வந்து வயசே கிடையாது இல்லையா? அவங்கெல்லாம் இத்தனை வயசு தான் இருப்பாங்கன்னு கிடையாது. 1000 ஆண்டுகள் தவம் செய்து பலனை பெற்றவர் விஸ்வாமித்திரர். சரி, உங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்க வேணுமே அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பும் பொழுது, வசிஷ்டர் கிளம்பும் பொழுது, சரி நாம் 1000 ஆண்டு தவம் இருந்து பெற்ற சக்தியை, பெற்ற பலனை உங்களுக்கு தானமாக தருகிறேன் என்று சொல்கிறார். மகிழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு வசிஷ்டர் சென்று விடுகிறார். பின்பு ஒரு சமயம் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு விஸ்வாமித்திரர் வருகிறார். விஸ்வாமித்திரர் ஒரு 2 மணி நேரம் விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் பேசிக்கொண்டிருக்கின்றனர். முற்பகல் என்று வைத்துக் கொள்ளலாம். மிக புண்ணியமான விஷயங்களை, மிக நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு பிரியும் பொழுது வசிஷ்டரும் என்ன சொல்கிறார் என்றால், நானும் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு தவம் செய்தவர் இல்லை இவர். அதனால் நாம் 2 பேரும் இப்போ மிக நல்ல செய்திகளை பற்றி, நல்ல விஷயங்களை பற்றி, நல்லோர் உறவு பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் அல்லவா? அதன் பலனை உங்களுக்கு தானமாக தருகிறேன் என்று வசிஷ்டர் சொல்லுகிறார். அப்பொழுது இருந்தாலும் விஸ்வாமித்திரர் மிக மகிழ்ச்சி அடையவில்லை. உடனே இவர் கேட்கிறார், வசிஷ்டர் கேட்கிறார், ஏன் உங்களுடைய 1000 ஆண்டு தவ பயனை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க, ஆனால் நான் ஒரு சில மணி நேர பேச்சுகளினுடைய பயனை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது வந்து ரெண்டும் சமமாகாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். அவர் வந்து தலையாட்டுகிறார். விஸ்வாமித்திரர் தலையாட்டுகிறார். ஆமான்னு சொல்லாமல் தலையாட்டுகிறார். இதில் வந்து எது வந்து அதிக சக்தி உடையது, அதிக பலன் உடையது என்பது இருவருக்குமே தெரியவில்லை. ஆனால் ஞானிகளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவர்கள் தவம் இருந்து சக்தியை பெற்றவர்கள். நாமெல்லாம் ஞானியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஞானிகளுக்கே சந்தேகம் வந்துடுது. அதனால் அவங்க இறைவனை நோக்கி செல்கிறார்கள். முதல்ல பிரம்மாவை சந்தித்து இந்த விஷயங்களை சொல்லி, அதாவது எது அதிக புண்ணியம், எதிரில் அதிக பலன், 1000 ஆண்டு தவமா அல்லது 2 மணி நேரம் நல்லவை பேசியதா அப்படிங்கிற கேட்குறாங்க. உடனே பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா,
இது இதுக்கு ரொம்ப நல்ல விளக்கம் விஷ்ணு தான் சொல்லுவார். அதனால் நீங்கள் விஷ்ணுவை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் அப்படி கொஞ்சம் நகர்ந்துக்கிறாரு. சொன்ன விஷ்ணுகிட்ட போகிறாங்க. விஷ்ணுகிட்ட போன உடனே விஷ்ணு சொல்கிறாரு, இது காலங்களை எல்லாம் அறிந்தவர் சிவன் தான். அதனால் எல்லாத்தினுடைய பலாபலன்களையும் மிகச்சரியாக துல்லியமாக அறிந்தவர் சிவன் தான். அதனால் சிவனுக்கிட்ட நீங்கள் போய் கேட்கலான்னு சொல்லிடுறாரு. சிவனிடம் செல்கிறார்கள் இந்த 2 ஞானிகளும் முனிவர்களும். சிவன் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்த விட பாதாள லோகத்தில் ஆதிசேஷன் இருக்கிறார். 3 லோகத்தை பற்றிய அறிவும் அவருக்கு உண்டு. அதனால நீங்க ஆதிசேஷனை போய் கேட்டீங்கன்னா இதுக்கு நல்ல தீர்வு சொல்வார் அப்படின்னு சொல்றாங்க. ஆதிசேஷன்னா பாம்பு இல்லையா, தெரியும் நமக்கெல்லாம். உடனே இவங்க ஆதிசேஷனிடம் செல்கிறார்கள். இந்த அவர்களுடைய சந்தேகங்களை சொல்கிறார்கள். சொன்ன உடனே ஆதிசேஷன் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு கொஞ்சம் யோசிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் யோசிக்கிறேன், ஆனா நான் இப்போ சுமந்து கொண்டிருக்கின்ற பூமியை நீங்கள் யாராவது அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. சரி, நான் தான் 1000 ஆண்டு தவம் இருந்து பலன் பெற்றிருக்கேனே, இதோடைய ஒரு பெரிய பலன் இருக்க போது நான் பூமியை தூக்கி நிறுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் பிரயோகிங்கள், உங்களுடைய தவ பயனை பிரயோகிங்கள்னு சொன்ன உடனே இவர் பிரயோகிக்கிறாரு. பிரயோகிச்சா பூமி ஆதிசேஷன் தலையிலேயே தான் இருக்குது. ஆதிசேஷன்கிட்டேருந்து அது விலகவே இல்லை. இது என்னது, இது 1000 ஆண்டு தவம் இருக்கோம் நம்ம, அதுக்கு பலன் இல்லையே. இந்த பூமி ஆதிசேஷன்கிட்டேருந்து வரலையே. அவர் ஆதிசேஷன் இந்த பூமியை யாராவது வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அவர் தானே இந்த பூமியை தாங்கிட்டு இருக்காரு. அப்புறம் திருப்பி வசிஷ்டர், இவர் சரி, இவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை பூமி. உடனே வசிஷ்டர் இந்த 2 மணி நேரம் அல்லது அரை நாள் நல்லவர்களை பற்றி நல்லவைகள் பேசியதின் பலனை பிரயோகிக்கிறார். பிரயோகித்த உடனே ஆதிசேஷன் தலையில் இருந்து பூமி நகர்ந்து சென்று அந்தரத்தில் நிற்கிறது. நகர்ந்துட்டுது. அப்ப நல்லாவே இது தெரிகிறது. இது நல்லவைகளை பேசுதல் தவத்தை காட்டிலும் சிறந்தது அப்படிங்கிறது அந்த பூமி நகர்வு மூலமாக அது தெரியப்படுத்துகிறது. ஆதிசேஷன் தெரியப்படுத்துகிறார் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் அவங்களுக்கு இதை இன்டைரக்டாக தானே இது உணர்த்திருக்காங்க. இது கரெக்டாக சொல்லணும், இதுதான் அதிக சக்தி வாய்ந்தது, இதுதான் அதிக சக்தி வாய்ந்தது, 2ல் எது அதிக சக்தின்றதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க ஞானிகள். உடனே ஆதிசேஷன் சொல்கிறாரு, பூமி இந்த இயற்கையே எதுக்கு செவி சாய்க்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இதிலிருந்தே இதனுடைய பதிலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதுதான், நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது என்று ஆதிசேஷன் சொல்லுவதாக அந்த கதை செல்கிறது. இது மாதிரி நிறைய புராண கதைகள் இருக்கின்றன. இதை நம்புகிறோமோ நம்பலையோ, ஆனால் இது ஒரு கருத்தை நமக்கு உணர்த்துகிறது. என்னதான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டாலும், என்னதான் பக்தி சிரத்தையோடு நீங்கள் எத்தனை காலம் இருந்தாலும், தவம் செய்தாலும், அதை விட நல்லவர்களோடு உறவு கொண்டு நல்லவற்றையே பேசி வாழ்ந்தீர்கள் என்றால் அதுதான் மிக பலன் தரக்கூடியது என்பது இதிலிருந்து நமக்கு புலனாகிறது. இந்த கருத்தை தெரிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. இது மாதிரி பல சரித்திர நிகழ்ச்சிகளில் இருந்து சில உண்மைகள் நமக்கு தெரிய வருகிறது. அன்புடன் ப்ரொஃபசர் டாக்டர் தேவி. நன்றி, வணக்கம்.